அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம கீரைச்சாறு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையானது ஒரு 5-6 வரமிளகா, ஒரு 3 வெங்காயம், ஒரு ஸ்பூன் கசகசா. இப்போ நம்ம வரமிளகாவையும் வெங்காயத்தையும் கொஞ்சம் நெருப்புருண்டு ஆட்டி எடுத்துக்கலாம் மிக்சியில். கசகசா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கசகசா ஒரு ஸ்பூனையும் நல்லா பேஸ்ட்டு கணக்காக அதையும் ஆட்டி எடுத்துடலாம். ஆட்டி எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு, இப்போது நம்ம கீரை எடுத்தோம்ல, அது சுத்தம் பண்ண கீரையை கழுவி ஒரு 2 தடவை வாஷ் பண்ணி அதையும் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம வெங்காயம், பட்டை மிளகாய் நரப்புரண்டு ஆட்டி வந்தோம்ல, அந்த ஆட்டிட்டு கொண்டு வந்ததை தண்ணியை விட்டு நல்லா கலக்கிக்கிடலாம். நம்மளுக்கு கீரை சாத்துக்கு எவ்வளோ தண்ணீர் தேவையோ அவ்வளோ தண்ணீர் விட்டு அதை கலந்து விடலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு கீரைச்சாத்துக்கு தேவையான அளவு தண்ணீர் விடணும். விட்டு கலந்து விட்டு இப்போது அதில் வெங்காயம், பட்டை மிளகா இதை ஆட்டினது இருக்கும்ல, அதில் கொஞ்சம் அதில் ஒரு செக்கை மாதிரி வரும். இப்போ நம்ம இதில் கலந்து விட்டதுக்கப்புறம் அடிவில் கொஞ்சம் செக்கை மாதிரி போய் உறைஞ்சிருக்கும்ல, அதை கையை விட்டு நம்ம அதை வடித்து எடுத்துக்கிறணும். இப்போ வீடியோவில் காமிச்ச மாதிரியே அதை நம்ம அந்த வெங்காயம், அந்த பட்டை மிளகாய் இது நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையானதாக வரணும். அதை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வீடியோவில் எப்படி காட்டியிருக்கேனோ அதே மாதிரியே ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. ஆனால் இது என்னுடைய ஸ்டைல். இதையும் டேஸ்ட் பாருங்கள். இந்த கீரை சாத்தையும் எத்தனையோ குழம்பு, எத்தனையோ ரெசிபி சொல்கிறேன். அதில் இது ஒன்று. என்னுடைய மாடலில் நீங்களும் தயார் பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு காமெண்ட்டில் வைங்க. இப்போ நம்ம அதில் வடித்து சக்கை எடுத்துக்கிட்டோம்ல, அந்த சக்கை எடுத்ததில் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்போது அதுக்கு தேவையானது ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூனு கரம் மசாலா பொடி, இதெல்லாம் தாளிம்பில் போடணும். நம்ம இப்போது அடுப்பில் கடாயை வச்சுக்கிடலாம். அது தேவையான அளவு லைட்டாக ஆயில் விட்டுக்கிறணும். இப்போது நம்ம வெங்காயம், வரமிளகாய் அது கொஞ்சம் சக்கை மாதிரி உள்ளதை எடுத்து வச்சோம்ல, அதில் ஒரு 1/2 ஸ்பூனு சீரகம் போட்டுக்கிடலாம். கடாய் சூடாயிருச்சு. அதில் கொஞ்சமாக லைட்டாக ஆயில் விட்டுக்கிறணும். ஆயில் விட்டு ஆயில் சூடாயிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த இதை அப்படி அதில் தாளிம்பில் போட்டுருவோம். அதை லைட்டாக ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதில் நல்லா வறுத்துக்கிடலாம். இப்போ நம்ம இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 ஸ்பூனு. இந்த ஆட்டுக்கால் சூப்பு, எத்தனையோ என்னென்னமோ சூப் தயார் பண்ணி சாப்பிட்ருப்பிய. கீரை சாறு இது கூட சூப் மாதிரியே தயார் பண்ணி இதையும் சாப்பிட்லாம். உடலுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இஞ்சி பூண்டையும் போட்டு ஒரு பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிடலாம். அப்புறமா நம்ம கசகசா பேஸ்ட்டு ஆட்டி வச்சுருக்கோம்ல, அதையுமே அதில் போட்டுடலாம். அதை போட்டு அதையும் லைட்டாக வதக்கி விடலாம். வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம கரம் மசாலா, மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் அதில் போட்டுடலாம். எல்லாமே நல்லா ஒரு கலந்து விட்டு ஒரு பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம அதை வதக்கி எடுக்கணும். முருங்கைக்கீரை உடம்புக்கு எவ்வளவோ நல்லது. 300 ரகம் வியாதியை குணப்படுத்துதான் முருங்கைக்கீரை. ஆயுர்வேதத்தில் முருங்கைக்கீரை இல்லாத எதுவும் இல்லை. எத்தனையோ ஐட்டங்கள், எத்தனையோ ரகமான வியாதிகள்லாம் குணப்படுத்துது. பாலில், தயிரில், வாழைப்பழத்தில், இது எல்லாத்துலேயும் இருக்கிற சக்தியை விட பல மடங்கு அதிகமான சக்தி நம்ம இப்போ முருங்கைக்கீரையில் இருக்குது. இங்கே வாரத்துக்கு முடிஞ்சால் வாரத்தில் ஒரு முறை, இல்லைன்னா வாரத்தில் 2 முறையாவது சேர்ந்து சாப்பிடுங்க. இப்போ நம்ம தண்ணி அதில் ரசம் கலந்து வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியை வதங்கி வந்ததுக்கப்புறமா தண்ணியை அதை விட்டுடலாம். ஊற்றி ஒரு தடவை கலந்து விட்டுக்குருவோம். கலந்து விட்டு தேவையான அளவு சால்ட்டு, நான் ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சால்ட்டு போட்டுக்கிறோங்க. போட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு லைட்டாக கொதி வரணும். ரொம்ப அதிகமான கொதி வரக்கூடாது. லைட்டாக இப்படி பொங்கி வர்ற மாதிரி வரணும். லைட்டாக கொதி வந்துருச்சு.
இப்போ நம்ம கீரை எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த கீரையை அதில் கொட்டிடலாம். அதை கொட்டி விட்டு நல்லா கலந்து விட்டுக்குருவோம். மூடி போடாமலேயே வேக வைக்கணும் கீரையை. ஏன்னா மூடி போட்டோம்னா கீரையில் ஒரு சிறு கசப்புத்தன்மை வரும். அந்த கசப்புத்தன்மை வராமல் இருக்கணும்னா நம்ம மூடி போடாமையே வேகணும் கீரை. ரொம்ப நேரம் தேவையில்லை, ஒரு 5 நிமிஷம் போதும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க கீரை சாறு. இது நிறையாவே சிட்டியில் உள்ளவங்களுக்கு கீரைங்கிறது கொஞ்சம் அரிது தான். நம்மளுக்கு கொஞ்சம் வில்லேஜ் பக்கமாக இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு வீட்டுக்கு வீடு முருங்கை மரம் இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் நம்ம வில்லேஜில் இருக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் கீரை சாறு, கீரையில் என்னென்ன வெரைட்டி நம்ம தயார் பண்ண முடியுமோ அது எல்லாமே செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு எவ்வளோ நல்லது. பச்சை கீரை வகைங்கிறது கீரை வகையில் எல்லாத்துலேயுமே நல்லது தான். எல்லா கீரையுமே உடலுக்கு நல்லது தான். அதில் முருங்கைக்கீரையில் இன்னும் அதிகமான சக்தி அதிகமாக இருக்குது. முருங்கைக்கீரை, முருங்கை வேறு, முருங்கைப்பூ, முருங்கை மரத்தில் வர்ற ஒவ்வொரு ஐட்டமும் ஒவ்வொரு வியாதியை குணப்படுத்தும். கீரை சாறு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.